ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த நாளிலும் வேத வசனத்தை வாசிக்கிறேன். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்நாட்களிலும் ஆண்டவர் யோபுவை குறித்து வாசிக்கும் பொழுது யோபு பட்ட பாடுகள் அநேகமான காரியங்கள். பொருட்களை இழந்தான், சொத்துக்களை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், இன்னும் சரீரங்களில் வேதனை. இவ்வளவும் சில நாட்கள், சில மாதங்களாக இவ்வளவு தூரம் வேதனைகளை அடைந்தான். அவ்வளவு வேதனைகளும் அடைந்த இந்த யோபு கர்த்தரை முற்றிலுமாக நம்பினபடினான் கர்த்தர் இவனை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? முன் நிலைமை காட்டிலும் பின் நிலைமை அதிகமான இரட்டத்தனையான ஆசீர்வாதம். முன்னிலைமையை காட்டிலும் அதிகமான பின்னிலைமை, அதிகமான இரட்டத்தன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரியே, எந்த உபத்திரவங்கள் ஆனாலும் சரி, எந்த வேதனைகள் ஆனாலும் சரி, அவரை பின்பற்றி நான் செல்வேன் என்று சொல்லி ஒரு உறுதியான மனப்பாங்கோடு இருப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இப்படியாக இந்த யோபுவினுடைய 140 வருஷம் உயிரோடு இருந்து தலைமுறையாய் தன் பிள்ளையினுடைய பிள்ளைகளையும் கண்டான். நெடுநாளாய் பூரணமாய் இருந்தான் என்று வேதவசனம் சொல்லுது. அவருடைய பிள்ளைகள் எல்லாம் சௌந்தரியம் உள்ளதாக இருந்தது என்று வேதவசனம் சொல்லுது. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்நாட்கள் யோபுவினுடைய வேதனைகள் சில மாதங்கள் தான், சில வருஷங்கள் தான். ஆனாலும் இவனுடைய ஆசீர்வாதங்கள் இவனுக்கு அநேக வருஷங்கள், இவனுடைய வருஷங்களாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இந்நாட்களையும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, வேதனைகளோடு உபத்திரத்தோடு காணப்படுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவர். யோபுவை ஆசீர்வதித்தவர் இந்நாள் உங்களையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை இந்நாளில் உங்களுக்கு தந்தரளி அவர் பெருகச் செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். பெரிய காரணம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.